நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பேச போகிறேன். அதாவது இன்று எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டு என்றாலே இரவு 12 மணிக்கு தான் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே லக்னம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி கொஞ்சம் பேசலாங்க. கன்னி லக்னத்தில் பிறக்குது, சிம்ம ராசியில், மகம் நட்சத்திரத்தில். இது வரைக்கும் இருந்த அந்த புதன், அதாவது செவ்வாய் இருக்கு இல்லையா, அவர் மாறி சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி லக்னத்திலேயே இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான், கும்பத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில், அதாவது கன்னி லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம்ன்றது மேஷராசி, அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. சரிங்க, இப்போ இத்தனை கிரகங்களை ஒட்டி எப்படிலாம் பலன் வருது அப்படின்னு பார்க்குறச்ச சந்திரன் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காங்க. சரி, இதனால புத்தாண்டு இதில் பொது பலன்கள் ரொம்ப முக்கியம். யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம். பெண்களுக்கு ரொம்ப சுபிட்சமான, அதாவது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெண்கள் முன்னேறுவார்கள் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒதுக்கீடுகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சியில் அவங்க ஒரு தொழில் முனைவராக பெரிய ஆளாகவும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இந்த 2024 வந்து எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக ஆக்கிரமிப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. கலைத்துறையில் இப்போ ஓடிடி இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிகழும். அதே மாதிரி சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் என்ன மாதிரியான விஷயங்கள்னா மருத்துவர்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். அதாவது அவங்களுக்கும் அந்த டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 அமையுது. அதே மாதிரி கணினித்துறை என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆவாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. எப்படின்னா இந்த வெளிநாடு இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபங்கள், இ-காமர்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு லாபங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அரசியல்வாதிகள்லாம் ஒருவருக்கு, அதாவது தலைமையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் மரணம் சம்பவிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டுமா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து வர பார்க்குறதுனால ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருக்கும் பிரச்சனைகள் நிகழும். உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானும் எங்கே இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் உழைப்பு மிக அவசியம். உழைத்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சன்மானங்கள், நல்ல ஒரு நிகழ்வுகள் அமையும். உங்களுடைய அதாவது 12வது இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவான்லாம் வச்சிருக்கிறார். சரி, இதனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலனும் மற்றும் சனி பயிற்சிலாம் என்ன மாதிரிலாம் பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த புத்தாண்டுக்கு முன்னாடி வந்து சனி பயிற்சியாக இருக்கு இல்லையா, அந்த 11வது இடத்துல இருந்த, அதாவது இது வரைக்கும் ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் செல்கிறார். அதாவது எல்லா ராசி எல்லா லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே என்ன மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9வது இடம்ன்றது தர்மஸ்தானம், 10வது இடம்ன்றது கர்மஸ்தானம். ரெண்டுத்தோட வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு கிரகமாக இருக்கும். ஒன்று வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும். பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆகிறார். அதே மாதிரி சனி அதாவது 10வது இடத்துக்கு அதிபதி சனி ஆகிறார். பாக்கியஸ்தான்றது குரு ஆகிறார். இப்போ குரு சனி 2 பேரும் சேர்ந்தாதான் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குமாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு தர்மஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி தான், கர்மஸ்தானத்துக்கு அதிபதியும் சனியாக வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்காது. அது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுடைய தொழில் வந்து செழிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. நல்ல டெவலப் ஆவீங்க. நிச்சயமாக ஒரு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ரிஷபராசிக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மீடியாவில் இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுடைய பிடிச்ச தொழிலாக இருக்கலாம். ஒரு நிரந்தர பணி கிடைப்பதற்கும் இந்த காலகட்டம் வித்துடுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி எதுவுமே கிடையாது. 10வது இடத்துல சனி பகவான் ஆட்சி வர பெறுகிறார்.
அப்படின்னும்போது நிறைய பேர் 10வது கர்மஸ்தான சனி வந்தால் கெட்டது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தில் தொழில் கிரகமான சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் இந்த சனி பெயர்ச்சியும் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. அதாவது 2024 புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி 10ல் இருந்து நல்லதே செய்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா இப்போ விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசி வரப்போகிறாரு. ஸோ இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலைகள்லாம் இருக்கும். என்னவோ சில இனம் புரியாத கவலைகள் வரலாம். ஏன்னா ஜென்மராசிக்கு வரப்போகுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நல்லா தூங்குங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. யார் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் சனி உங்களுக்கு நிச்சயமாக அதையும் தாங்கக்கூடிய சக்தியை தருவார். ஐயமில்லை. நிச்சயமாக தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் எந்த ஒரு கவலையும் இருக்காது. உறவுகள் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவலைகள் வந்து போகும். நீங்கள் வந்து வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா பெருமாளையே வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. நீங்கள் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை இருக்கு இல்லையா, அது வந்து சுவாமிக்கு சாத்துங்க. புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்னைக்கு வாரந்தோறும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையே நடக்குங்க.